அதை அடுத்து இந்த நாட்டிற்கு வந்த வலிமார்கள் இஸ்லாமிய அழைப்பை உலகெங்கும் 8 திக்கிலும் சொல்லுவதற்காக வேண்டி புறப்பட்டு வந்த இறைநேசர்களால் இஸ்லாம் பரவியது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் இஸ்லாம் பரவ இறைநேசர்கள் ஒரு முக்கியமான காரணம். இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுக்கவும் அப்படித்தான். நமக்கெல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கடைசி ஹஜ்ஜில் இருந்தவர்கள் சுமார் 1,00,000 சில்லறை பேர். 1,00,000 சொச்சம் பேரில் ஒரு 10,000 அல்லது 12,000 நபித்தோழர்களின் கபரு தான் மதீனாவிலே இருக்கிற பிரபலமான ஜன்னத்துல் பக்கி கபிரிஸ்தானிலே அடக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 90,000 பேர் எங்கு போனார்கள் என்றால் அவர்கள் மதீனாவிலே அடங்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்திற்கு பின்னால் உலகம் முழுக்க இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டி கிளம்பி போன 90,000 பேர் போன இடங்களில் ஆங்காங்கே வாழ்ந்து அந்த மக்களில் ஒருவராக மரணித்து அவர்கள் வாழ்ந்த அந்த பூமியிலேயே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் சஹாபாக்கள் உலகமெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். சஹாபாக்களில் சுமார் 80,000 90,000 பேர். பொதுவாக இதே போன்ற இறைநேசர்களை ஜியாரத்து செய்வதை முஸ்லிம் உம்மா தன்னுடைய தார்மீக கடமையாகவும் தனக்கான பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறது. உயிரோடு இருப்பவர்களை சந்திப்பதை போலவே இவ்வாறு வஃபாத்தாகி அங்கங்கே அடங்கி இருக்கிற எந்த விதமான அரபமும் அடையாளமும் இல்லாமல் இருக்கிற கபறுகளிலும் இருக்கிறார்கள். கட்டப்பட்டு மக்களால் மிகவும் சிரத்தையோடு பராமரிக்கப்படுகிற மன்னரைகளுக்கும் அதிலும் அடங்கி இருக்கிறார்கள். இந்த இடங்களுக்கு தர்காக்கள் என்று பெயர். தர்காக்கள் குறித்த மீளாய்வு, தர்காக்கள் குறித்த மார்க்க ரீதியான சர்ச்சை, அங்கு நடைபெறுகிற சுன்னத்தான செயல்பாடுகள், அங்கு அதே சமயம் நடைபெறுகிற கசப்பான விஷயங்கள், இவைகளுக்குள்ளெல்லாம் இப்போது நாம் போகவில்லை. பொதுவாக நாம் இந்த நேரத்தில் தமிழக சூழலில் தர்காவை வைத்து அரசியல் செய்யப்படுகிற ஒரு சூழலில் நாம் தர்காக்களை குறித்து, ஏன் கபர் ஜியாரத்தை குறித்து ஒரு தெளிவான பார்வையும், அதை ஒட்டி தமிழகத்தில் சமீப நாட்களாக இந்த வாரம் முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிற தர்காவை வைத்தான அரசியலை குறித்தும் இந்த ஜும்மாவிலே நாம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, கபர் ஜியாரத் என்கிற மன்னரையில் உள்ளவர்களை சென்று சந்தித்து சலாம் கூறி அவர்களுக்கு துவா செய்தல், இது சுன்னத்தாகும். மார்க்க அறிஞர்களிடம் ஜியாரத்துல் குபூர் சுன்னத்தும் முஅக்கதா